எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே நீங்கள் ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி வந்திருக்கிறீர்கள்? நீங்கள் எதிர்பார்ப்போடு வந்து நம்பி வந்தால் நன்மை செய்கிற தெய்வத்தை உங்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறேன். உடன்படிக்கையை மீறின அநேகர் இன்றைக்கு சமாதானத்தை இழந்திருக்கிறீர்கள். ஆண்டவரிடத்தில் முழு நேர ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்துட்டு எத்தனை பேர் செக்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? எத்தனை ஊழியக்காரங்க செல்ல தேவையற்ற மோசமான காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? எத்தனை பேர்? நீ சத்தியத்தை அறிந்தது மற்றவனுக்கு போதிப்பதற்கு, தேவனுக்காய் உண்மையாய் வாழ்வதற்கு. அல்லேலூயா. உண்மையா நின்று பார். எந்த இடத்திலும் பயப்பட வேண்டாம். ஆண்டவருக்காய் நின்று பாருங்க. ஆண்டவருக்காக நின்று பாருங்க. அவர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் பெரிய பயங்கரமான காரியம் எனக்கு செஞ்சிருக்கிறார். அதனாலதான் நான் தைரியமா பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு செஞ்சிருக்கிறார். நான் இங்கிருந்து மலேசியா தேசத்திற்கு நான் போகிறேன். என்னை அப்படி 2 வாகனத்தில் கொண்டு என்னை திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல விட்டாங்க. ஒரு நடந்த சம்பவம், என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். நடுவானத்தில் ஏரோப்ளேன் போய் கொண்டிருக்கிறது. மலேசியா தேசத்துல அந்த லிப்டுக்குள்ள வைத்து வடகொரியா மன்னனுடைய, இப்போது இருக்கிற இந்த கிம் ஜாங் உன்னுடைய ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தரை ஒரு பெண் வந்து ஒரு கெமிக்கலை ஊதிட்டு அவ லிப்ட மூடிட்டு அவ வெளியே வந்துட்டா. எலும்பு முதல் மொத்தமா மரித்து போயிட்டா. சட்டம் அங்க மாறுகிறது. வெளிநாடு டூரிஸ்ட் யார் வந்தாலும் என்ன செய்யணும்? நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க. தகுந்த பணம், தகுந்த ஆதாரம் இல்லைன்னு அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. நான் உள்ள போன உடனே ஒரு இமிகிரேஷன் ஆபீசர் என்ன பார்த்தாங்க, கூப்பிட்டாங்க. நான் இப்படி என்னை அழைக்கிறவருடைய பேரை சொன்னேன். அப்புறமா பெல்ட்டை கலட்டுன்னு சொன்னாங்க, ஷூவை கலட்டுன்னு சொன்னாங்க. இன்னொருத்தட்ட போனேன். அங்கிருந்து நேர ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. அல்லேலூயா. நீ உடன்படிக்கையை மீறாமல் இருந்தால், நீ பரிசுத்தமாய் மணிக்கூர் கணக்கில் உண்மையாய் ஜெபித்தால், நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற தேவன் சிறைச்சாலையிலிருந்து உன்னை விடுதலையாக்குவார். பாவமாகிய சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்குவார். விபச்சாரமாகிய சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்குவார். எத்தனையோ பேர் மதுமானத்திலிருந்து, எத்தனையோ பேர் கஞ்சாவிலிருந்து வெளியே வர முடியாம ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுகிறார்கள். பிசாசு ஏதோ ஒரு சூழ்நிலையில உன்னை இன்னைக்கு கட்டி வைத்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். இந்த சபையில இது மாத்திரமல்ல, இன்னும் சில